ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற புது ரெசிபி வெஜ் பாஸ்தா. மேக்ரோனி இருக்கு பாருங்கள். இது நான் ஒரு 1/2 kg எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு நல்லா வேக வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கோஸ் அரிஞ்சு வச்சுருக்கேன் நீட்டமாக மெலிசா. நெக்ஸ்ட் பீன்ஸு ஒரு 100 கிராம், கேரட் ஒரு 100 கிராம், கேப்சிகம் ஒன்று பெருசாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டாக நான் யூஸ் பண்ணாமல் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் அது வந்து நல்லாயிருக்கும், சாப்பிட்றப்ப டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். அடுத்து வெங்காயம், தக்காளி 4 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் நீட்டமாக. தக்காளி ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 2 பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். புதினா, கருவேப்பிலை, மல்லித்தழை. இது மசாலா பொருட்கள் வந்து மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், சீரகம் தாளிக்கிறதுக்கு. பாருங்கள், வானல் வச்சுட்டு அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த நேரத்தில் நான் சீரகத்தை ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் நம்ம இஞ்சி பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பாருங்கள் நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த நேரத்தில் நம்ம பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தழை, கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நான் அரிஞ்சு வச்சுருந்த 4 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கிறதுக்கு லைட்டான உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், வெங்காயம் தக்காளியும் லைட்டாக நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த நேரத்தில் நம்ம அரிஞ்சு வச்சுருந்த காய்கறி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ், அடுத்து கேரட், அடுத்து கேப்சிகம், நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு பாருங்கள், கொஞ்சமாக உப்பு போட்டு காய்கறி வேகிற அளவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கிளறி மூடி வச்சிடலாம். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சதில் கொஞ்சம் காய்கறிலாம் வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம மசாலா பொருள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு. நம்ம வெங்காயம் தக்காளி வதங்குறப்ப கொஞ்சம் சேர்த்தோம், வெஜிடபிள்ஸ் சேர்க்குறப்ப கொஞ்சம் சேர்த்தோம். நம்ம இப்போ மசாலா சேர்க்குறப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா இதை கிளறி விட்டு பாருங்கள், நல்லா கிளறி விட்டுட்டு இந்த காய்கறி வேகிற அளவுக்கும் கொஞ்சம் கூடுதலாக தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் ஒரு சொம்பு அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததும் ஒரு கிளறி விட்டுட்டு நல்லா மசாலாவில் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வேகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். பாருங்கள், வெஜிடபிள் நல்லா ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இந்த நேரத்தில் நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு மிளகாத்தூள் வாசம், பச்சை வாசம்லாம் போயிடுது. வெஜிடபிளும் கொஞ்சம் வெந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பாஸ்தா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். வெஜிடபிள்ஸ் பாஸ்தா எல்லாம் மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டு பாருங்கள், ஒன்றுமே தனியாக இருக்கக்கூடாது, எல்லாம் மிங்கிள் ஆகிடணும் நல்லா. அப்போ தான் நல்லா பாஸ்தாலையும் காரம் ஏறும். நல்லா கிளறி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இதெல்லாம் ஏறும். பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வெஜிடபிள் எல்லாம் நல்லா வெந்து பாஸ்தாவோட நல்லா மிங்கிள் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம மல்லித்தழையை லைட்டாக தூவி இறக்கிடலாம். பாருங்கள், வெஜ் பாஸ்தா ரெடி. சுவையான வெஜ் பாஸ்தா ரெடி. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீட் பண்ணலாம் நெக்ஸ்ட் ரெசிபியில்.